இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் இங்க நான் தான் கிங்கு. வெற்றிவேல் இந்த கேரக்டர்ல சந்தானம் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு வீடு இருந்தாதான் பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஒரு வீடையும் 25 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காரு. அவருடைய புரோக்கர் மூலமா ஒரு பெரிய ஜமீன் குடும்பத்து சம்பந்தம் அவருக்கு கிடைக்குது. அந்த ஜமீன் குடும்ப தலைவர் விஜயகுமார் இந்த கேரக்டர்ல தம்பிராமையா ப்ளே பண்ணியிருக்காரு. பொண்ணு பார்க்க வந்த தனக்கு கிடைக்கிற வரவேற்பு, பெரிய வீடு, ஜமீன் குடும்பம், அந்த வசதி எல்லாத்தையும் பார்த்து வெற்றிவேல் மயங்கிடுறாரு. ஜமீன் குடும்பத்து பொண்ணான தேன்மொழி இந்த கேரக்டர்ல பிரியாலயா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரு ஏமாத்தப்பட்டதே உணர்றாரு. ஆக்சுவலி ஜமீனுக்கு 10 கோடி கடன் இருக்கு. தன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி கொடுத்தா சொத்து எல்லாத்தையும் கடன்காரங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. சோ வெற்றிவேல் ஆசைப்பட்டபடி அவருக்கு எந்த பணமும் கிடைக்கல. அதுக்கு பதிலா தனக்கு பாரமா தன்னோட ஒய்ஃப் கூடயே சேர்த்து மாமனார் அண்ட் மச்சான தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, சென்னையில பல இடங்கள்ல குண்டு வைக்கிறதுக்கு தீவிரவாதிகள் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற விஷயமும் போயிட்டு இருக்கு. வெற்றி தான் எதிர்பார்த்த மாதிரி பண ரீதியா எந்த விஷயத்தையும் அடைய முடியல. பட் அவருக்கு 50 லட்சத்தை வின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் அமையுது. அந்த சான்ஸ் என்னது அண்ட் தீவிரவாதிகள் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தோட மீதி கதை. சந்தானம் தன்னோட ட்ரேட்மார்க்கான காமெடி படத்தை திருப்பி கொடுத்திருக்காரு. எஸ், இட் இஸ் அ நோ பிரைனர் அண்ட் சில்லி காமெடி மூவி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய லாஜிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தோட ரைட்டர் எழுச்சியூர் அரவிந்தன் அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெய்லர் மேட் ஸ்கிரிப்டை கொடுத்திருக்காரு. அண்ட் டைரக்டர் ஆனந்த் நாராயணன் அதை ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்திருக்காரு. நிறைய படங்களோட ரெஃபரன்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைனர்ஸ் பிடிச்சதா இருக்கட்டும், ஒவ்வொரு கேரக்டர்ஸை வச்சும் டிஃப்ரெண்டா காமெடி பண்றதா இருக்கட்டும், மூவி மட்டும் இல்லாம ரியல் லைஃப் ரெஃபரன்ஸையும் எடுத்து காமெடி பண்ண விதமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா தம்பிராமையா கேரக்டர் ஒரு சீன்ல எந்திரிச்சு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே சந்தானம் அதுக்கு கவுண்டரா, என்ன அவன் சம்மந்தி நடிச்ச படம் பேர்லாம் சொல்ற அப்படின்பாரு. இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஃபன்னாவே போகும். ஆக்டிங் பார்ட் பொறுத்த வரைக்கும் சந்தானம் தன்னோட யூஸ்வலான பெர்ஃபார்மன்ஸை இதுலயும் கொடுத்திருக்காரு. எந்த குறையும் இல்லை. மைனரான இமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. அதை இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ண சந்தானம் கத்துக்கணும். இந்த படத்திலேயே மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, தம்பிராமையா பண்ற பல காமெடிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு கார்ட்டூனிஷான கேரக்டர் தான். அந்த கேரக்டர் அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஓவர் டூ பண்றது, ஓவர் ஆக்ட் பண்ணி காமெடி கொண்டு வர ட்ரை பண்றது, இது எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாலசரவணனோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல அவரோட ஜோக்ஸ் ஒர்க் ஆகுது, சில இடங்கள்ல அவ்வளோ பெருசா ஒர்க் ஆகல. பட் அவர் வழி சொல்ற மாதிரி ஒரு காமெடி வரும், அது ஃபுல் ஃபன் மோட். டெபியூ ஹீரோயினான பிரியாலயாவோட ஆக்டிங் அவ்வளவு பெருசா பிரச்சனைக்குரியதா இல்ல. பட் இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ற அளவுக்கு அவங்களோட காமெடியோ பெர்ஃபார்மன்ஸோ இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அவ்வளோ எஃபெக்டிவா இல்ல. அண்ட் இவங்க இல்லாம சந்தானத்தோட வழக்கமான கேங் சேசு, சாமிநாதன், மாறன் அண்ட் இதுல லேட்டஸ்ட் அடிஷனா முனிஷ்காந்த் அண்ட் விவேக் பிரசன்னா, இவங்க எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி வர்ற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ஒரு சீன் ஹெவியா ஒர்க் ஆகும், ஒரு சீன் சுத்தமா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த குறை படத்தை பெருசா பாதிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் ஆஃப் த ட்ரெய்லர் நம்ம பார்த்துருக்கோம். பட் அதை வச்சு என்ன பிளே பண்ண போறாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்ல நடக்கிற காமெடி எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருந்த லெவலை அச்சீவ் பண்ணலையோ அப்படிங்கிற குறை இருக்கு. அண்ட் இது ஒரு ஜென்ரிக்கான காமெடி படமா இருந்தாலும் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற பிரச்சனையும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் எடுத்துக்கிற டோன் சுத்தமா மாறுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி, செகண்ட் ஹாஃப்ல சீரிஸ் அந்த மாதிரி இல்ல. ரெண்டு ஹாஃபுமே காமெடி தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபேமிலியே இல்லாத ஒருத்தன் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனுக்கு 25 லட்ச ரூபா கடன் இருக்கு. அதை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுட்டு இருந்து வரதட்சணையா வாங்கி அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கிறான். அப்படின்னு ஒரு ஃபேமிலி செட்டப்குள்ள நடக்கிற காமெடியா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அண்ட் சென்னைக்குள்ள டெரரிஸ்ட், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா வர்ற மாதிரி எழுதியிருக்கலாம். அண்ட் இந்த படத்தோட ஃபன் குறையிறதுக்கு இன்னொரு காரணம் படத்துடைய ப்ரெடிக்டபிலிட்டி. அடுத்து என்ன ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே கணிக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இமானோடைய மியூசிக்ல உருவாகிக்கிற சாங்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய லெட் டவுன். அது படத்துல வர்ற எல்லா இடங்கள்லயுமே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் வருது. ஓவராலா பார்த்தோம்னா சந்தானத்தோட டிடி ரிட்டர்ன்ஸ் அண்ட் வடக்குப்பட்டி ராமசாமி ரேஞ்சில் இந்த படத்தையும் சொல்லலாம். விச் மீன்ஸ் அந்த படங்கள்லாம் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மீட்டர்ல வச்சு இதை யோசிச்சுக்கோங்க. எய்தர் இந்த படம் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகலாம் ஆர் ஒர்க் ஆகாமையும் போகலாம். பட் டெஃபினெட்லி இது ஒரு டீசென்டான காமெடி ஃபிலிம். படத்துடைய பல இடங்கள்ல நீங்க வெடிச்சு சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த வீடியோல இங்க நான் தான் கிங்கு படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, அத பத்தின கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.